கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளால் நேற்றைய தேதிக்கோ இல்லைன்னா முன்னாடியோ பின்னாடியோ டைம் ட்ராவல் பண்ணி போக முடியுமா? எப்படியுமே முடியாது. ஏன்னா அல்லாஹ் இந்த காலத்தை முன்னோக்கி ஓடவே மட்டும்தான் செய்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அன்றைக்கு அந்த அமலை, அதாவது அன்றைக்கு அந்த நன்மையை செய்யாமல் விட்டுட்டோமே, ஐயோ அன்றைக்கு அந்த பாவத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தை பற்றியே எந்த நேரம் யோசித்து காலத்தை வீணாக்குறது தான். இஸ்லாமிய முறைப்படி கடந்த காலம் நமக்கு தர பாடம் என்ன தெரியுமா? என்னாச்சும் ஒரு தப்பு செய்திருந்தா தௌபா கேட்டுட்டு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்தை அப்படியே மூடிடணும். ஏன்னா அல்லாஹ் மிக மன்னிப்பாள். அடுத்தது எதிர்காலம் என்ன நடக்க போகிறது என்று அல்லாஹுவுக்கு மட்டும் தான் தெரியும். அதை நினைச்சு கொண்டு நம்ம பயப்படவோ கவலைப்படவோ தேவையே இல்லை. ஏன்னா ஒரு முஃமினுக்கு அல்லாஹோட தவக்கல் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த நிமிடம், இப்போ இந்த நிகழ்காலம் தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க, உங்களுடைய மரணத்துக்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நற்பணிகளுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி. நீங்கள் நேற்று ஒரு நல்ல காரியத்தையோ ஒரு நல்ல வேலையையோ தவற விட்டீங்கன்னு சொன்னால் கவலையை விடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இன்று ஒரு புது நாளை, ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறேன். நாளைக்கு மறுமை நாளில் நாம் எழுப்பப்படும் போது நீ இந்த நாட்களை எப்படி செலவழிச்சா என்று அல்லாஹ் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நன்மைகளை நாங்கள் இந்த நிமிஷத்தில் இருந்து தேட ஆரம்பிப்போம். கடந்த காலத்தில் நினைத்து கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தில் நினைத்து பயப்படாதீங்க. இந்த நிகழ்காலத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் வெற்றி உங்களை தேடி வரும்.